இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இந்த கதை விஜய் சேதுபதிக்கே எழுதப்பட்ட கதை அப்படின்னு பல பேட்டிகளில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். கதை முதல்ல எழுதும்போதே விஜய் சேதுபதி இருந்தார் அதில்? முதல்ல இல்லை சார். இல்லை. இது ஒரு சின்ன படமாக பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு மணிகண்டன் இருந்தார். ஓ, அருமை. ஒரு மீட்டருக்குள்ளே ஒரே அந்த கோயிலுக்குள்ளேயே நடக்கிறது மாதிரி ஒரு வருஷன் இருந்தது கதை. அதை ஓடிடியில் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சது தான் அது. அப்புறம் எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த கதையுடைய திரைக்கதை வந்து வேற ஒரு இதில் போகுது. வேற ஒரு பரிணாமம் வேற பரிணாமம், வேற கேரக்டர். அப்போ ஆகாச வீரனா அது எழுதும்போதும் பேரரசியாக எழுதும்போதும் இது விஜய் சேதுபதி நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னா அப்போ தான் எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அது தோணுது. ஆனால் அப்போவே ஆகாச வீரனும் பேரரசி இருந்தாங்க. ஆகாச பேரரசி, ஆமாம், அரசியாக இருந்தாங்க. பேரரசியானது அப்புறம் பேரரசியாக நித்யா வந்தோடனே பேரரசி ஆயிடுச்சு. ஆமாம் சார், அதான் அப்படித்தான் அந்த கதை வந்து இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் இன்னும் எழுத ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அப்புறம் ஒரு ஐடியா தோணுதுக்கப்புறம் எழுத ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கதை ரெடி ஆனோன்னா போய் சேது சார்கிட்ட சொல்லும்போது அவர் ஓகே பண்ணலாம், நல்லா இருக்குது அப்படின்ட்டார். அப்புறம் சேது சாரை மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதும்போது இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த பக்கம் யார் அப்படின்னு பார்க்கும்போது நித்யா மேனன் வர்றாங்க. நித்யா மேனன் வரும்போது இன்னும் அவங்கள மனசில் வச்சு எழுதும்போது இன்னும் சுவாரஸ்யமாக மாற ஆரம்பிச்சது. அப்படி தான் இது இதுவானது.